அவனுக்கு ஏத்த மாதிரி கவனமா இருந்திருக்க வேணாமா? அவனுக்கு ஏத்த மாதிரி நீங்களும் கோவப்படுறீங்க, டென்ஷன் ஆகி கத்துறீங்க. இப்ப அந்த விஷயத்துல அவன் ஜெயிச்ச மாதிரி ஆயிடுச்சுல. புரியாம பேசாத. அவனை டீஸ் பண்ணுவான், கோவப்படுத்துற மாதிரி பேசுவான். அதெல்லாம் பார்த்துட்டு நான் வாய் முட்டு சும்மா இருக்கணுமா? சும்மா இருங்கன்னு சொல்லவே இல்லைங்க, சாமர்த்தியமா பேசிருக்கலாம்னு சொல்றேன். அவன் ஒரு ரவுடி கிரிமினல். அவன் லெவலுக்கு இறங்கி நாமே சண்டை போடணும். நான் ஒன்னும் சண்டைலாம் போடல. அவன் பேசின பேச்சுக்கு பதிலடி கொடுத்தேன். நான் மான ரோஷம் உள்ளவன் துளசி, என்னால இப்படிதான் இருக்க முடியும். நீங்க செஞ்சது நியாயங்கிற மாதிரி பேசாதீங்க. நம்ம எதுக்காக அங்க போனோம்? பிரச்சனை பெருசாகாம சுமூகமா முடியணும் தானே போனோம். அதை செஞ்சுட்டு வந்திருக்கணுமா இல்லையா? அதை விட்டுட்டு அவனோட சண்டை போட்டு இருக்கிற பிரச்சனையை பெருசாக்கிட்டு வந்திருக்கீங்க. ஆமா, நீ எப்போ என்னதான் குறை சொல்லுவ? எல்லா நேரத்துல என்ன அடங்கலாம் போக முடியாது. ஒருத்தனை தேவையில்லாம டீஸ் பண்ணுவான், அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்கணுமா? இந்த மாதிரி தான் ரியாக்ட் பண்ணுவேன். உங்களோட இந்த பலவீனத்தை அவன் நல்லா யூஸ் பண்றான். இது பலவீனம் இல்ல துளசி, தன்மானம். இதை யாருக்காக என்னால விட்டு தர முடியாது. தன்மானம் அது இதுன்னு நிலைமை புரியாம பேசாதீங்க. அடங்குற இடத்துல அடங்கி எகிற இடத்துல எகிரணும். இப்படி தொட்டத்துக்குலாம் கோவப்பட்டா நம்மளால வாழவே முடியாது. போது நிறுத்துறியா? இப்படி தொட்டதுக்குலாம் என்ன விமர்சனம் பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல. நான் விமர்சனம் பண்ணலங்க. சட்டுன்னு கோவப்படுறது உங்களோட பலவீனம். அதை நீங்க சரி பண்ணிக்கிட்டா என்ன? போது நிறுத்துறியா? சும்மா எல்கேஜி குழந்தைக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி. நான் ஒன்னும் மரமண்ட இல்ல. எப்ப கோவப்படணும் எப்ப சமாதானமா போடணும் எனக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சு என்ன ஆக போகுது? இப்ப அந்த ஜிபி கிட்ட பிரச்சனை வளர்த்துட்டு தானே வந்திருக்கீங்க. திரும்ப திரும்ப அந்த ஜிபி பேசி அந்த வீட்ல யாரும் எடுக்காதீங்க. அவன் எப்படி பாத்துக்கணும் எனக்கு தெரியும். இந்த வீட்ல நிம்மதியே கிடையாது. ஆளுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு. பாரு பிரபா, சொல்றது கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு. அனாவசியமா கோவப்பட்டு இருக்காரு. சரி உடுக்கா, வெளில போனா டென்ஷன் குறைஞ்சு கொஞ்சம் ரிலாக்ஸா வருவாரு. அதுக்கப்புறம் சொன்னா புரிஞ்சுப்பாரு. அவரை கொஞ்ச நேரம் ஃப்ரீயா விடுங்க. என்னக்கா இவங்க இவ்வளவு நேரம் எங்கேயா இருந்தாங்க? நீங்க சண்டை போடுறத அவ்வளவு சந்தோஷமா வேடிக்கை பாக்குறாங்க. என்ன மனுஷங்கா இவங்க? அவங்க அப்படிதான். நீ இதெல்லாம் கண்டுக்காத போ. இந்தாங்க. டேய் மோகன், நீ வந்ததுமே கேட்கணும்னு நினைச்சேன். வேலை விஷயமா கொரியர் வரும், அத பத்தி விசாரிக்கணும்னு சொன்னியே, விசாரிச்சியா? மதியமே விசாரிச்சிட்டமா. என்ன சொன்னாங்க? என் பேட்ச்ல இருக்கிற எல்லாருக்கும் ஆர்டர் வந்துடுச்சா? மிஸ் ஆக சான்ஸே இல்ல, உனக்கும் கன்ஃபார்மா வந்திருக்கும்னு சொன்னாங்க. அம்மா, எனக்கு கொரியர்ல தான் அனுப்பியிருக்காங்க. ஆனா இது வரைக்கும் வரலையே. அப்ப என்ன ஆயிருக்கும்? தெரியலம்மா, ஒருவேளை நான் ஏதாவது தப்பு பண்ணி என்ன மட்டும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களோ என்னவோ தெரியல. அத நேரா சொல்ல முடியாம வருதுன்னு சும்மா மறைக்கிறாங்க. எனக்கு என்னவோ அப்படிதான் தோணுது. டேய், நீ இன்டர்வியூ நல்லா தானே பண்ணிருக்க? நல்லா பண்ணிருக்கேன்பா. அப்புறம் என்ன கவலை விடு, உன்னை செலக்ட் பண்ணிருப்பாங்க. ஒரு காரியம் பண்ணு, நீ அந்த ஏஜென்ட்க்கு ஃபோன் பண்ணி எந்த கொரியர்ல அனுப்பிச்சிருக்காங்க, எந்த ஆபீஸ்னு விசாரி. நம்ம போய் நேரடியாவே பார்த்துட்டு வந்துடலாம். சரிப்பா. டேய், இந்த கொரியர் பாய்ஸ் இருக்காங்களே, அப்பப்ப அக்கம் பக்கத்துல கொடுத்துட்டு போயிடுறாங்க. அப்படி ஏதாவது நடந்திருக்கலாம் இல்ல? நாம என்னன்னு தெரியாம எந்த முடிவுக்கும் வந்துடக்கூடாது. புரியுதா? புரியுதுப்பா. நான் நாளைக்கே கேட்டு பாக்குறேன். நாளைக்கு என்னடா, இப்பவே ஃபோன் பண்ணு. இப்பவா? கல்யாணி, என் போன் எடுத்துட்டு வா. எடுத்துட்டு வாமா. போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க. ஐயோ, இப்ப என்னடா பண்றது? தெரியலமா, நான் போய் விசாரிக்கிறேன். அவங்க நிச்சயமா உனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அனுப்பிச்சிருப்பாங்கடா. எனக்கு என்னமோ அந்த கொரியர் ஆபீஸ்ல தான் ஏதாவது குழப்பம் நடந்திருக்குமோன்னு தோணுது. ஒண்ணு பண்ணு, நேரா அந்த ஆபீஸ்லயே போய் விசாரி. சரிப்பா, விசாரிக்கிறேன்.
கல்யாணி, நீ வீட்ல இருக்கும்போது கொரியர் எதுவும் வரல? இல்லையே மோகன், வந்திருந்தா சொல்லிருக்க போறேன். ஏன் டிலே ஆகுதுன்னு ஒண்ணுமே புரியல. ஐயோப்பா, நினைச்சாலே தலை வலிக்குது. மோகன், ஆ, டூர் விஷயமா பிரபாகர் கிட்ட பேச சொன்னனே, பேசுனியா? ஐயோ இல்ல கல்யாணி, ஒரு மாதிரி மூட் அவுட்டா இருந்ததுனால பேச முடியல. தீபா வந்தாங்கன்னா பிரபாகரும் ஒத்துப்பாரு. எனக்கு என்னவோ டவுட்டா இருக்கு. பிரபாகர் விஷயத்துல தீபா ரொம்ப குழம்பி போயிருக்கா. அவ வர்றது சந்தேகம்தான். ஏ, என்னாச்சு? பிரபாகர் சாக்ஷின்னு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க இருந்தாருல்ல, அந்த பொண்ணோட இன்னும் கான்டாக்ட்ல இருக்காரு போல இருக்கு. என்ன சொல்ற நீ? ம். பிரபா அப்படிலாம் பண்ண சான்ஸே இல்ல கல்யாணி. ஏதோ தப்பு நடந்திருக்கு. நானும் அப்படிதான் நினைக்கிறேன் மோகன். ஆனா தீபா தான் ரொம்ப சீரியஸா இருக்கா. 2 பேருக்கும் இன்னும் தொடர்பு இருக்குமோன்னு அவ சந்தேகப்படுறா. அவளால இதை இயல்பா எடுத்துக்க முடியல. பிரபாகர் கிட்ட நேரடியா கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம்ல கல்யாணி? மோகன், அப்படி பண்ண முடியாது. இப்பதான் அவங்க 2 பேரும் கொஞ்சம் இணங்கி இருக்காங்க. கூடி வர்ற நேரத்துல இத பத்தி விசாரிச்சு பிரபாகர் கோவப்பட்டா அப்புறம் எல்லாமே வீணாயிடும். அதுக்கப்புறம் அவங்க ஒண்ணு சேரவே முடியாம போயிடும். அதே சமயத்துல தீபாவளி இந்த விஷயத்தை ஈஸியாவும் எடுத்துக்க முடியல. ஒருவேளை பிரபாகருக்கும் சாக்ஷிக்கும் பழக்கம் தொடருதுன்னா தீபா திரும்பவும் ஏமாந்துருவா. அவ என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்ப குழம்பி போயிருக்கா மோகன். இது விஷயமா நீ வேணா பிரபா கிட்ட பேசி பாக்குறியா? நான் எப்படி பிரபாகர் கிட்ட? நமக்கு வேற வழி இல்லடா. துளசியோ தமிழ் சாரோ இத பத்தி பேச முடியாது. நானும் அவர்கிட்ட இத பத்தி பேச முடியாது. அவர்கிட்ட நீ தான் கொஞ்சம் சகஜமா பழகுற, நீ தான் பேசணும். அவர்கிட்ட பேசி அவர் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க. ஒருவேளை இப்ப பேச முடியலனாலும் அவரை எப்படியாவது டூருக்கு வர சம்மதிக்க வச்சிரு. நம்ம அங்க வச்சு பேசிக்கலாம். பிரபாகர் மேல எனக்கு இப்பவும் நம்பிக்கை இருக்கு. அவர் தப்பாலாம் போக மாட்டாரு. ஆனா தீபாவுக்கு இருக்கிற சந்தேகம் தீரணும். அப்பதான் அவங்க ஒண்ணு சேர முடியும். சரி கல்யாணி, நான் பிரபாகர் கிட்ட நாளைக்கே பேசுறேன். மோகன், இத வந்துட்டமா? பிரபா ரொம்ப நேரம் ஆச்சு. போன் பண்ணியாவது பாரு. டென்ஷன் ஆகாதீங்கக்கா, வந்துருவாரு. எப்ப பாரு புருஷனை தொலைச்சிட்டு தேடுறதே வேலை. என்ன பொழப்போ இது? பிரபாகர், ஆ, சாப்பிட்டீங்களா? ஆச்சு தமிழ். நானும் அம்மாவும் சாப்பிட்டோம். அக்கா தான் ஒன்றும் சாப்பிடல. சாப்பிடலையே? நீங்க தான் அக்காட்ட கோமா பேசிட்டு போயிட்டீங்களா? அப்புறம் எப்படி சாப்பிடுவாங்க? ஏங்க அதுக்கு இது என்னங்க சம்மந்தம்? பசியத்தை சாப்பிட வேண்டியது தானே? தமிழ் ஒரு நிமிஷம். நான் ஒன்று சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களா? இல்ல சொல்லுங்க. இந்த உலகத்துல உங்களை அளவு கடந்து நேசிக்கிறவங்க ஒருத்தவங்க இருக்கிறாங்கன்னா அது அக்காவா தான் இருக்க முடியும். அவங்க உங்க மேல உயிரியே வச்சிருக்கிறாங்க. அதனாலதான் உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா பதறாங்க. இதை பண்ணாதீங்க, அதை பண்ணாதீங்க, இப்படி இருங்க அப்படி இருங்கன்னு சொல்றதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் உங்களை குற்றம் சொல்றதுக்காக இல்ல, உங்களுக்கு ஒன்னும் ஆயிரக்கூடாதுங்கிற பயத்துல தான். எந்த பிரச்சனை வந்தாலும் ஃபேஸ் பண்ணலாங்கிற தைரியத்துல நீங்க இருக்கிறீங்க. ஆனா அக்காவால அது முடியல. ஜிபியை சமாதானம் பண்றதுக்கு பதிலா நீங்க சண்டை போட்டு வந்திருக்கிறீங்க. அவன் ஒரு ரவுடி, உங்களை ஏதாவது பண்ணணுங்கிற வெறியோட இருக்கான். அப்படி ஏதாவது நடந்தா என்ன பண்றதுங்கிற பயத்துல தான் அக்கா உங்களுக்கு அட்வைஸ் பண்ணாங்க. அதையே குற்றமா நினைக்கிறீங்க? பாருங்க தமிழ், நீங்க வேணா தைரியமா இருக்கலாம். ஆனா அக்காவோட பயத்தை கொஞ்சம் நீங்க புரிஞ்சுக்கோங்க. எதுக்காக சொல்றாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கோங்க. அப்பதான் அக்காவும் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்க முடியும். ஆமா, இவர் கல்யாணம் பண்ணி 5-6 பிள்ளைங்களை பெத்து ஊர் மெச்ச வாழ்ந்துட்டாரு. அதான் அட்வைஸ் பண்ண வந்துட்டாரு. தம்பி, நான் தெரியாம தான் கேக்குறேன். இவனுக்கு இவ்வளவு தூரம் புத்தி சொல்றியே, இதுல நீ பாதியாவது ஃபாலோ பண்ணிருந்தா உன் குடும்பம் ஒழுங்கா இருந்திருக்கும்ல. எதுக்கு பிரிஞ்சீங்க? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? என்ன பேசுறது தெரியாது உனக்கு? சரிடா, வாயை மூடிட்டேன். நீ சாப்பிட்டல, போய் படுப்போ. ஆமாண்டா, உனக்கு என்ன தவிர யார் புத்தி சொன்னாலும் ரொம்ப பிடிக்கும். பொண்டாட்டிய பிரிஞ்சவன், வாழ தெரியாதவன், பக்கத்தவன் உனக்கு புத்தி சொல்வான். அது உனக்கு பிடிக்கும். நல்லா கேட்டுக்க. உள்ள போ. நீ எல்லாம் எப்பதான் திருந்த போறியோ தெரியும். போன்றல.
பிரபாகர் சாரி பிரபாகர், அம்மா அதை தெரியாம பேசிட்டாங்க, அதுக்கு நான் சாரி பரவாயில்ல கேட்டேன். தமிழ், அவங்க சொல்றது உண்மைதானே. இன்ஃபேக்ட் நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணவே கூடாது, இருந்தாலும் பண்றேன். ஒய்ஃபை பிரிஞ்சிருக்கிறது எவ்வளவு பெரிய குடும்பங்கிறத நான் பிராக்டிக்கலா அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த கஷ்டம் உங்களுக்கு வந்துடக்கூடாது. அக்காவோட பயமும் அதுதான். அதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க தமிழ். சாரி குட்டிமா, தப்பு என் மேலதான். நான் கோவப்படாத மாதிரி பேசிடக்கூடாது. பரவாயில்ல விடுங்க. நான் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா எல்லார்கிட்டயும் திட்டு வாங்குறதே என்னோட விதி. குட்டிமா ப்ளீஸ் ஃபீல் பண்ணாத. நான் ஒன்றும் வேணும்னு பேசல, ஏதோ ஒரு எமோஷனல் அப்படி பேசிட்டேன். சரி விடுங்க, நான் தப்பாவே எடுத்துக்கல. குட்டிமா நில்லு. ஏய் இப்ப என்னாச்சு? எது கண் கலங்குற? எனக்கு பயமா இருக்குங்க. நம்ம வாழ்க்கை நிம்மதி இல்லாம இப்படி இருந்துருமோன்னு ரொம்ப பதட்டமா இருக்கு. ஏன் இந்த மாதிரிலாம் பேசுற? வேற எப்படிங்க பேசுறது? கல்யாணம் ஆன நாள்ல இருந்து நம்ம எத்தனை நாள் சந்தோஷமா இருந்திருக்கோன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைன்னு அதுக்கு பின்னாடிதான் ஓடிட்டு இருக்கோம். இதுக்கெல்லாம் ஒரு முடிவு வேணாமா? வாழ்க்கைன்னா பிரச்சனை இருக்கலாங்க, ஆனா பிரச்சனையே வாழ்க்கை ஆயிடக்கூடாது. ஏதாவது ஒரு கட்டத்துல நம்ம எல்லாத்தையும் சரி பண்ணி நிம்மதியா வாழணுங்க. அப்படி ஒரு சூழ்நிலை வராதான்னு தான் நான் ஏங்குறேன். உன் கஷ்டம் எனக்கு புரியுது குட்டிமா, எல்லாத்தையும் சரி பண்ணிக்கலாம். நீ தைரியமா இரு. இது வெறும் வாய் வார்த்தைங்க. நீங்க சரியாகாம வாழ்க்கை சரியாவாது, அதை புரிஞ்சுக்கோங்க. நான் குத்தம் சொல்றேன்னு நினைக்காதீங்க. எப்ப பாரு ஏதாவது ஒரு பிரச்சனையில மாட்டி அது பின்னாடி ஓடிக்கிட்டே இருந்தா நிம்மதியே கிடைக்காதுங்க. ஆத்திரம், ஆவேசம், கோவம் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். நிம்மதி வேணும்னா சில இடங்கள்ல அடங்கி போகணும், சிலது கண்ணும் காணாம இருக்கணும். சுத்தி இருக்கிற எல்லார்கிட்டயும் ஏதாவது ஒரு தப்பு இருக்கும். எல்லாரையும் எல்லாத்தையும் எப்பவும் எதிர்த்து நின்னு நம்மளால ஜெயிக்க முடியாது. வாழ்க்கைங்கிறது கல் இல்ல, கண்ணாடி. ஆள் தெரியாம மோதுனா சில நேரத்துல நொறுங்கிடுங்க. உங்களோட 100 வருஷம் சந்தோஷமா நிம்மதியா வாழணும்னு ஆசைப்படுறேன். அந்த ஆசையில தாங்க சொல்றேன். நாம இது வரைக்கும் சம்பாதிச்ச விரோதம் எல்லாம் போதும், இனிமே வேணாங்க. குட்டிமா இப்ப என்ன பிரச்சனை உனக்கு? அந்த ஜிபியோட தகராறு வேணாம், அவனோட சமாதானமா போயிடலான்னு சொல்ற. சரி போயிடலாம், விடு. துளசி இந்த பார், எப்ப பாரு எல்லாரோடையும் சண்டை போட்டு நிம்மதியை கெடுத்துக்கணுன்றது என்னோட ஆசை கிடையாது. நான் அதுக்காக பிறக்கல, உன்னோட வாழ தான் பிறந்தேன். எனக்கு அதான் முக்கியம். நீ பயப்படாத குட்டிமா. பிரச்சனைன்னு வந்தா தில்ல நின்று போராடவும் தெரியும், அடங்கி போகவும் தெரியும். நான் ஜிபி எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணிடுறேன். அதே மாதிரி இனிமே யாரோடையும் சண்டை போட மாட்டேன்னு கேரண்டியும் தரேன். அது போதில்ல உனக்கு? மற்றவங்களை திருத்துறது, கொடுமையை கண்டு பொங்குறது, போராடுறது, இதெல்லாம் எனக்கு 2வது பட்சம்தான். எனக்கு உன்னோட சந்தோஷம் தான் முக்கியம். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், எதை வேணாலும் விட்டு தருவேன். ஓகே? ஏய் இங்க பார், இனிமே நீ அழாத. எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணிக்கலாம். முக்கியமா நான் என்ன சரி பண்ணிக்கிறேன். வா போய் சாப்பிடலாம். ஹாய். ஹாய். இந்த சாக்லேட் எதுக்கு சாக்லேட்? சாப்பிட சொல்றேன். முதல்ல சொல்லு. எல்லாம் சந்தோஷமான விஷயம்தான். அப்படின்னு சந்தோஷமான விஷயம். உங்க அப்பா நம்ம லவ் ஏத்துக்கிட்டாரா? ஏண்டா எங்க அப்பா பத்தி தெரிஞ்சுமா நீ இத கேக்குற? நம்ம லவ்வுக்கு முதல் எதிரியே அவர்தான். ஏன் ஊர்ல இருக்கிற எல்லா லவ்வுக்குமே எங்க அப்பா தான் முதல் எதிரி. லவ்வஸ பிரிக்கிறத எங்க அப்பா ஒரு சமூக சேவையாவே செஞ்சுட்டு இருக்காரு. எனக்கு என்ன தோணுதுன்னா, போன ஜென்மத்துல எங்க அப்பாவுடைய லவ் யாரோ பிரிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன்.
அதனாலதான் இந்த ஜென்மத்துல லவ்வர்ஸ் மேல கொலவெறியோட அலையறாரு. லவ் பண்ணவங்க கல்யாணமே பண்ணிருந்தாலும் அவங்கள விட மாட்டாரு. தாலிய அறுத்தெறிஞ்சாத லவ்வர்ஸ பிரிச்சிடுவாரு. அப்படிப்பட்டவரு நம்ம லவ்க்கு சம்பந்தம் சொல்லிடுவாரா நீ நினைச்சிட்டு இருக்க? அப்படிப்பட்ட அப்பாவுக்கு பொண்ணா பிறந்த நீ எந்த தைரியத்துல என்ன லவ் பண்ற? ஏய் முட்டாள், ஏய் அடிக்காத. பின்ன என்னடா, லவ்லாம் யார் சம்மதத்தையும் கேட்டு வரதில்ல. பார்த்து பழகுனதுல உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதான் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதெல்லாம் சரிதான். உங்க அப்பாவை மீறி நம்ம எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? நம்ம லவ் சக்சஸ் ஆகுமா ஆகாதான்னு நான் கொஞ்சம் கூட யோசிச்சதே இல்ல. அன்னைக்கு உங்க அப்பா கோவில்ல பண்ண வேலையை பார்த்ததுல இருந்து எனக்கு என்ன பண்றதுனே புரியல. ஒரு பக்கம் தைரியமா இருந்தாலும் அப்போ என் அப்பா பார்த்து நீயும் பயப்படுறேன்னு சொல்லு. அப்படி இல்ல நர்மதா, உன்னை கூட்டிட்டு போய் யாருக்கும் தெரியாம கல்யாணம் பண்ற அளவுக்கு எனக்கு தைரியம் இருக்கு. ஆனா அதுக்கப்புறம் உங்க அப்பா நம்மள வாழ விடுவாரா? எப்படியும் பிரிக்க தான் பாப்பாரு. அதையும் மீறி நம்ம எப்படி வாழ போறோம்னு நினைச்சாதான் ரொம்ப பயமா இருக்கு. அத பத்தி பேசுறதுக்கு தான் நான் உன்னை வர சொன்னேன். அப்படின்னா என்ன சொல்ற? திருட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம்னா? நிச்சயமா பண்ணிக்கலாம்டா. எப்படி? டேய், எங்க அப்பா லவ்க்கு வில்லனா அதுக்குன்னு ஒரு ஹீரோ இருப்பார்ல. ஆமாண்டா, அந்த ஹீரோவை நான் நேத்து தான் பார்த்தேன். அவர் கண்டிப்பா நம்ம லவ்க்கு ஹெல்ப் பண்ணுவாரு. யார் அவரு? நம்ம லவ்வுக்கு ஹெல்ப் பண்ணுவாருன்னு எப்படி சொல்ற? அதுவும் உங்க அப்பாவை எதிர்த்து? நிச்சயமா அவர் என் அப்பாவை எதிர்த்து நம்மள கண்டிப்பா சேர்த்து வைப்பாரு. எல்லாருமே என் அப்பாவை பார்த்து பயந்து நடுங்குவாங்கல்ல. ஏன், அவர் பேரை கேட்டா கூட பயப்படுவாங்கல்ல. ஆனா அவரு என் அப்பாவை எதிர்த்து சண்டையெல்லாம் போட்டாரு தெரியுமா? அதெல்லாம் சரி, உங்க அப்பாவோட செல்வாக்க மீறி அவரால எப்படி ஹெல்ப் பண்ண முடியும்? இல்லடா, அவர் நிச்சயமா எதுக்கும் பயப்பட மாட்டாரு. என் அப்பா முன்னாடி எவ்வளவு அசால்ட்டா பேசினாரு தெரியுமா? அதை விட அந்த சண்டையோட ஹைலைட்டே லவ் தான். அப்பவும் என் அப்பா கிட்ட ரொம்ப தைரியமா உன் பொண்ணு லவ் பண்ணாலும் சேர்த்து வைப்பேன், உன்னால என்ன ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சவால் விடுறாரா. அப்படியா? உங்க அப்பாவை எதிர்க்க கூட ஒரு மனுஷன் இருக்கானா? என்னால நம்பவே முடியல. யார் அது? அவர் பேர் தமிழரசு. அவர் நிச்சயமா நமக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. அது சரி, அந்த ஆளுக்கு உங்க அப்பாவுக்கு என்ன பிரச்சனை? அதுவும் ஒரு லவ் மேட்டர் தான். என் அப்பா வழக்கம் போல லவ் பிரிக்க போயிருக்காரு. அங்க தமிழரசு லவ் சேர்க்க வந்திருக்காரு. அங்கதான் எங்க அப்பாவுக்கு அவருக்கு முட்டிக்கிச்சு. எங்க அப்பாவோட அடாவடி எல்லாம் வீடியோ எடுத்து நியூஸ்ல ஃபிளாஷ் பண்ணிட்டாரு. அதனால எங்க அப்பாவுக்கு பதவி போயிடுச்சு. அந்த கடுப்புல தான் எங்க அப்பா அவர் மேல காண்டா இருக்காரு. ஹேய், உங்க அப்பாவுக்கு பதவி போனத இவ்வளவு சந்தோஷமா சொல்ற? என் அப்பாக்கு இதெல்லாம் தேவைதான்டா. எத்தனை பேர் லவ் பிரிச்சு அவங்களோட வயிற்றுல கொட்டிட்டு இருப்பாரு. எத்தனை குடும்பம் எங்க அப்பாவோட கஷ்டப்பட்டு இருக்கு தெரியுமா? அவர் பண்ண பாவத்துக்குலாம் அனுபவிக்க வேணாமா? அதான் கடவுளா பார்த்து தமிழரசு அனுப்பி வச்சிருக்காரு. தமிழரச பார்த்ததுமே நம்மள நிச்சயமா ஜெயிச்சிரும் நம்பிக்கை வந்துச்சுடா எனக்கு. நமக்கு ஏதாவது பிரச்சனைனா கண்டிப்பா நம்ம தமிழரசு கிட்ட போய் ஹெல்ப் கேட்கலாம். அவர் எப்படி நம்மள சேர்த்து வச்சிருவாரு. நீ சொன்னதெல்லாம் சரிதான். அவர் எப்படி நமக்கு ஹெல்ப் பண்ணுவாரு நீ சொல்ற? அது மட்டும் இல்லாம உங்க அப்பாவுக்கும் அவருக்கும் பிரச்சனைன்னு வேற சொல்ற. டேய், அவரை பத்தி நான் விசாரிச்சிட்டேன்டா. யாராவது சின்சியரா லவ் பண்றாங்கன்னு தெரிஞ்சா போதுமா, அவங்க யாரு என்னங்கறத பத்திலாம் அவர் யோசிக்கவே மாட்டாராம். எப்படியாவது அவங்கள சேர்த்து வச்சிருவாராம். அந்த மாதிரி நிறைய லவர்ஸ சேர்த்து வச்சிருக்காராம் தெரியுமா? நமக்கு அவர் தாண்டா கடவுள். நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நேரா அவர்கிட்ட போயிடலாம். மத்தது எல்லாமே அவர் பாத்துப்பாரு. அதனால முதல்ல நீ ஒரு நல்ல வேலையா தேடிக்க பாரு. வேலை கிடைச்சதுமே ஒரு நல்ல நாளா பார்த்து நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகேங்க மேடம். என்னங்க பிரபாகர்? தேங்க்ஸ்க்கா. என்னங்க, இன்னைக்கு நம்ம பாண்டிச்சேரிக்கு போலாமா? நான் குளிச்சுட்டு வர, கிளம்பலாம். ஹாய். வாங்க சார். வாங்க சார், வாங்க. சாரி, ஃபோன் பண்ணாம வந்துட்டனோ. நோ ப்ராப்ளம், உட்காருங்க சார். பூமிகா நல்லா இருக்காளா சார்? ஃபைன். ஆக்சுவலி பாண்டிச்சேரி கிளம்பணும் இப்பதான் பேசிக்கிட்டு இருந்தோம், அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. நீங்க பாண்டிச்சேரி நேத்தே வரதா சிவாமா சொல்லிட்டு இருந்தாங்க. ஆமா சார், அப்படிதான் பிளான் பண்ணிருந்தோம். ஆனா நடுவுல கொஞ்சம் பிரச்சனை துளசி, ஆயிடுச்சு. அதெல்லாம் நம்ம அப்புறம் சொல்லிக்கலாம். முதல்ல போய் காஃபி கொண்டு வா சாருக்கு. இல்ல நான் அப்புறமா சாப்பிட்றேன். துளசி, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உட்காருங்க, உட்காருங்க. சார், நீங்க என்ன பேச போறீங்கன்னு எனக்கு தெரியும். நான் பண்ண தப்புனாலதான் நமக்கு வந்த முதல் ஆர்டர் கேன்சல் ஆயிடுச்சு. நிஜமாவே எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு சார். லீவ் இட் துளசி. இப்போ எதுக்கு அதெல்லாம்? இல்ல சார், வேலை விஷயத்துல நான் இன்னும் கொஞ்சம் கவனமா இருந்திருக்கணும். முழு கவனத்தோட அந்த வேலையை நான் டைமுக்கு முடிச்சு கொடுத்துருக்கணும். என் பர்சனல் ப்ராப்ளத்தினால நமக்கு வந்து நல்ல ஆஃபரை நம்ம இழந்துட்டோம். அதுக்கு நான் மனப்பூர்வமா மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சார். துளசி, பிஸ்னஸ்னு வந்துட்டா இப்படி எல்லாம் நடக்கிறது சகஜம். அதுக்காக நீ ஃபீல் பண்ணக்கூடாது. இன்ஃபேக்ட் நானும் தான் உங்ககிட்ட சாரி கேட்கணும். நீங்க பல தடவை எனக்கு ஃபோன் பண்ணீங்க, ஆனா
அப்போ இருந்த சுச்சுவேஷனில் ரொம்ப மூட் அப்செட்டாகவே இருந்தேன். ஆர்டர் கேன்சல் ஆச்சுங்கிற கோவம், அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு டென்ஷன். அதான் ஃபோன் எடுக்காமல் அவாய்ட் பண்ணிட்டேன். ஆனால் என்ன கோவம் இருந்தாலும் நான் அப்படி பண்ணியிருக்க கூடாது.